காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். தாவேக மாநாடு நடைபெறும் இடத்துக்கு அருகே வாகன நிறுத்துமிடத்தில் உள்ள 3 கிணறுகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக தடுப்புகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தாவேக மாநாட்டுக்காக பல்வேறு கட்டங்களிலும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கிணறுகள் அங்கே 3 கிணறுகள் இருப்பதாக தகவலை அறிகிறோம். அதனை மூடும் பணி நடைபெற்று வருகிறது, தடுப்பு வேலிகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்படின்றத பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அருகேதான் தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் அதே வேளையில் மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் இந்த மாநாட்டிற்கு தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் வர இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்காக மாநாட்டு திடலுக்கு எதிரே ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தில் மாநாட்டு வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் தற்பொழுது 3 தரை கிணறுகள் அமைந்திருக்கின்றன. இந்த கிணறுகள் எல்லாமே 50 அடி ஆழத்திற்கு மேல் மிகவும் ஆழமான ஒரு ஆபத்தான கிணறுகளாக இருக்கின்றன. இந்த கிணறுகளில் சுமார் 15 முதல் 20 அடி ஆழத்திற்கு தண்ணீரும் நிறைந்திருக்கின்றன. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரும் இருக்கிறது, மிக ஆழம் கொண்டதாகவும் இருக்கிறது, தரை மட்டத்தில் இருக்கிறது. அதுதான் இந்த கிணற்றில் மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்களோ அல்லது அந்த வாகனங்களில் வந்த தொண்டர்களோ கட்சியினரோ யாராவது தவறி விழுந்து விட்டால் அவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஆகவேதான் இந்த இடத்தில் தடுப்புகள் ஏற்படுத்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் அவருடைய முக்கிய ஆட்கள் எல்லாம் இங்கு நேரடியாக வந்து இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை உணர்ந்து அந்த இடத்தில் தடுப்பு வேலைகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குச்சிகள் அந்த கிணற்றை நோக்கி யாரும் செல்லாத வகையிலும் மேலும் அது குறித்த ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் சுற்றிலும் குச்சிகள் கட்டப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தகரம் போன்ற தடுப்புகள் ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்முரமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. 3 கிணறுகள் இந்த பரந்துபட்ட இடத்தில் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒரு குட்டை போன்ற ஒரு இடமும் நீர்நிலை ஆழம் கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் எல்லாம் வாகனங்களோ அல்லது அதே போன்று தொண்டர்கள் கட்சியினர் சென்றும் பொழுது அதில் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். தற்போது மும்முரமாக நாளைய தினம் இங்கு மாநாடு நடைபெற இருக்கிறது. இன்று மாலை முதலே இந்த பார்க்கிங் பகுதி, இந்த வாகன நிறுத்துமிடங்களுக்கு வாகனங்கள் வரும் என அவர்கள் தகவலாக கூறுகிறார்கள். ஆகவேதான் விறுவிறுப்பாக உடனடியாக இந்த ஆபத்தை உணர்ந்து தீவிரமாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகள் நேரடியாக அதை கண்காணித்து பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இங்கே பணியில் ஈடுபட்டிருக்கூடிய கட்சி நிர்வாகிகள்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல 3 கிணறு இருக்கு. நம்ம எத்தனை கிணறு இது வரைக்கும் மூடி இருக்கோம்? வேற என்ன மூடுறதுக்கான அந்த குட்டை? இதான் கடைசி கிணறு. நம்ம 2 கிணறு வேலை ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இதான் கடைசி கிணறு முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ தகரம் போடுவோம்னு சொல்றாங்க. தகரம் வந்துருச்சா இல்ல எப்ப கொண்டு வர? தகரம் வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த தகரம் இருக்கு. தகரம் வருது. ஆமா. வேற ஏதாவது அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுவாங்க? ஆள் ஏதாவது போடுவோமா? ஒருவேளை ஏதாவது தகரத்தை எகிரி குச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து ஆள் இருப்பாங்க. ஆமா. அவங்க அந்த பவுன்சர் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்களா? கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்களா? கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க. இதுக்கு இந்த ஒரு குழு போட்டிருக்கோம். அந்த குழுவோட நிர்வாகி இருப்பாங்க. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியா நீங்க பாக்குறீங்கன்னா என்ன பொறுப்புல இருக்கீங்க? நம்ம அந்த பார்க்கிங் ஏரியா இன்சார்ஜ் இருக்கும். ஆமா. வேற எங்கேயாவது இதே மாதிரி பார்க்கிங்ல வேற ஏதாவது இடத்துல இந்த மாதிரி கிணறோ வேற ஏதாவது ஆபத்து இருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது பாத்துருக்குமா? இல்ல எல்லாமே செக் பண்ணியாச்சு, வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. உங்க பேர்? சதீஷ்குமார். திலகவதி, ஒரு நிர்வாகி சதீஷ்குமார், அதாவது தொகுதி நிர்வாகி, தாவேக நிர்வாகி நேரடியாக தெரிவித்திருக்கார். இந்த பார்க்கிங் பகுதியில் கண்காணித்து அதனோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வேலையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கிறார். இந்த 3 கிணறுகள் இந்த இடத்தில் அமைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3 கிணறுகளையும் உடனடியாக சுற்றிலும், அதாவது ஒரு 2 அடி இடைவேளை விட்டு உடனடியாக அந்த இடத்தை பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் நேரடியாக வந்து கொண்டிருக்கும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து வாகனங்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த பார்க்கிங் தான் பிரதானமானது. பார்க்கிங் இடத்தை உறுதி செய்யாவிட்டால் இந்த இடத்தில் சாலைகளில் அடுக்கடுக்காக அணிவகுத்து வாகனங்கள் நின்றுவிடும். ஆகவேதான் இந்த பார்க்கிங்கை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நேரடியாக கட்சியினர் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. புசியானந்த் நம்மோடு இருக்கிறார். அவற்றை கேட்கலாம். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விட்டதா என்பது குறித்து கேட்கலாம். கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிணறு சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு, கிணறு 3 கிணறு இருக்கு. நம்ம பாதுகாப்பு பண்ணிட்டோமா? எந்த லெவல்ல இருக்கு சார் இது? சார்
நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக வந்து நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வேலைகள் முடிந்திருக்கு என்பது குறித்து. 3 கிணறு இருக்கிற தகவலையும் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் தெரிவித்திருக்கார். அவற்றை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரடியாக களத்தில் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கின்றதை சுற்றி சுழன்று அவர் சென்று பார்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 கிணறுகள் உடனடியாக பாதுகாப்பு அம்சங்கள் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை குறித்து நேரடியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் களத்திற்கு வந்து பார்வையிட்டதை பார்க்க முடிந்தது. இதே போன்று அடுத்தடுத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. திலகவதி, கள விவரங்களுக்கும் உங்களுடைய கலந்துரையாடலுக்கும் நன்றி சுரேஷ். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.